அதே போன்று நம்முடைய கான்சென்ட்ரேஷன் திசை திருப்பப்படக்கூடாது. இப்ப நம்மளாக கூடுதலா திசை திருப்புற ஒரு பொருளை எல்லோருமே தொழுகையில் கொண்டுதான் போறோம். என்னது? செல்போன், மொபைல் போன். தொழுகையில் ஹுஷூ தேவை. ஹுஷூ எதற்காக தேவை? வெற்றி பெறுவதற்கு தேவை. மனமீது அது செகண்ட் திங். மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஹுஷூ தேவை. இந்த ஹுஷூவை தொழுகையில் எடுப்பது வாஜிபா இல்லையா? நமக்கு ஃபர்தா இல்லையா? ஃபர்த். எனவே இதற்காக வேண்டி மொபைல ஆஃப் பண்ணினா என்ன? சைலண்ட்ல போட்டுரும், வைப்ரேஷன்ல தொட்டு பார்க்கிறது. அந்த அளவுக்கு தான் நிலைமை. அப்ப போன ஒன்று அந்த எந்த ஒரு வைப்ரேஷனும் வராம சைலண்ட்ல போடக்கூடிய ஒரு மோடு இருக்கிறது, அதுல போட்டு வைக்க வேண்டியது அல்லது ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியது. இல்லை என்றால் யார் கோல் எடுத்தா, என்ன விஷயம் என்ற ஒரு சிந்தனை சிதறல் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் போது முன்னால ஒரு கேர்டன் போடப்பட்டிருந்த ஒரு திரைச்சீலை. அந்த திரைச்சீலையில சில டிராவிங் இருந்தது, சித்திரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன இதை ரிமூவ் பண்ணு, என்னுடைய கவனத்தை இது திசை திருப்பியது. இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் என்றால், நாம் தொழக்கூடிய இடம் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். நிறைய அலங்கரிக்கிற இடம் அல்ல. நம்ம சட்ட ரீதியாக பேசினா மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கலர் முசல்லா போட்டு தொழுதா சிக்கல், அப்படி இது இப்படி எல்லாம் பேசினோம் என்றால் மக்கள் அதை சரியா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலே கலர் முசல்லாவை முன்னால விரிச்சு அதுல காபத்துல்லாவுடைய படத்தையும் போட்டு ருக்கு செய்யும் போது என்ன ஃபீலிங் வரும்? எப்ப ஹஜ்ஜி போறோம், எப்ப உம்ரா போறோம், இவ்வளவு பேரும் இது உண்மையான போட்டோவா இருக்குமா இல்லையா? எனவே ஒரு பிளான், விரிப்பை பயன்படுத்துவதுதான் நம்முடைய தொழுகையில் உயிரோட்டம் வருவதற்குரிய வழியாகும். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை தூக்கம் மிகைத்திருக்கிற நிலையில் நீங்கள் தொழ வேண்டாம். தூக்கம் மிகைத்திருக்கிற நிலையில் தொழுதா என்ன நடக்கும்? ஓதுறது என்ன தெரியாம ரசூலுல்லாஹி சொல்லாங்க, சில நேரம் நீங்க இஸ்திக்பார் செய்வீங்க, உங்களோட மனசுல நீங்க இஸ்திக்பார் நினைச்சிட்டு உங்களையே நீங்க சபிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் தூக்கம் மிகைத்திருக்கும் போது தூங்குங்க, தொழ வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே போல கடமையான தொழுகையை பொறுத்தவரையில இல்ல, இது சுன்னத்தான தொழுகைக்கு. கடமையான தொழுகையை பொறுத்தவரையில் என்னென்றால் உரிய டைமுக்கு அவர் தொழுதிட வேண்டும். ஒருவர் எழுந்திருக்கிறார், உண்மையிலே எழுந்திருக்கிறார், நிறைய டிராவல் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரார், ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கிறார், முடியல. இவர் அதையும் தாண்டி எழுந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அவரால் முடியுதில்லை, எழும்பி உட்கார முடியுதில்லை, கான்சென்ட்ரேஷன் இல்லை, விழ பார்க்கிறார். நான் பக்தியானவன் என்று போய் நின்று தொழ வேண்டிய அவசியம். இவர் என்ன செய்ய வேண்டும்? ஓரளவு தூங்கி ரிலாக்ஸ் ஆகிவிட்டு தான் தொழணும். தூக்கம் மிகைத்தால் அவர் எப்போது விழிக்கிறாரோ அப்போது தொழுது கொள்ளட்டும் என்று சொல்றாங்க. இது ஒரு எக்ஸெப்ஷனல், ஒரு விதிவிலக்கான ஒரு நிலையாகத்தான் இது கருத வேண்டும். நான் பொதுவாக சுன்னத்தான தொழுகையில், இப்ப நம்ம ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, இரவு தொழுகையில் ஈடுபடுறாங்க, ரைட், நான் தொழுதுதான் ஆக வேண்டும் என்று தூக்கத்தில் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று தொழுதுட்டு இப்ப சில நேரங்கள்ல தொழுது கொண்டிருக்கும் போது நீண்ட சூறா, இப்ப நம்ம பர்சனலா தனியா இண்டிவிஜுவலா தொழுவதற்கும் ஜமாத்தோடு மௌமுமாக நின்று தொழுவதற்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மௌமுமாக தொழும் போது அவர் ஓதுகிற சூறா நமக்கு பாடம் இல்லை என்றால், அல்லது அதற்குரிய பொருள் நமக்கு தெரியவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய சிந்தனை சிதறும். அப்ப சில நேரங்கள்ல டயர்ட் வரும். அப்படியான டயர்ட்னஸ் இருக்கும் போதும் தொழக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள வராங்க, பார்த்தால் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. என்ன கயிறு என்று கேட்கிறாங்க. இது ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா கட்டி வைத்த கயிறு என்று சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க. தொழுவார்கள் நின்று கொண்டு, டயர்டானால் கால் முடியாம போகும், உடனே கயிற்றில் தொங்கி தொழுவார்கள். கயிற்றை பிடிச்சிட்டு நின்று ரசூலுல்லாஹி முதல் கட் பண்ணுங்க. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இபாதத் செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான்.
இபாதத் செய்யும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இருந்தா ரூஹானியத்தும் ஹுஷூவும் வரும், அந்த தொழுகையில் உயிரோட்டம் வரும். அடுத்தது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹுஷூவை ஏற்படுத்துவதற்காக என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்முடைய பார்வை விஷயத்தில் சில கடுமையான எச்சரிக்கைகளை செய்தார்கள். ஒன்று சொல்றாங்க, தொழுகையில் பார்வைகளை அங்கும் இங்கும் திருப்புவது என்பது ஷைத்தானுக்கு நீங்க உங்களுடைய பார்வையை விடுவதாகும். பார்வை அங்கிங்க போவது ஷைத்தான் உங்களுடைய பார்வையை திருடுகிறான் என்று சொல்றாங்க. பார்வை அங்கங்க போகக்கூடாது, ஸ்பெஷலாக வானத்தை நோக்கி பார்க்க கூடாது. அப்படி பார்க்கிறவருடைய பார்வை அல்லாஹ் பறித்து விடுவான் என்பதை அவர் பயப்பட வேண்டாமா என்று சொல்றாங்க. ஒரு தொழுகையாளியுடைய பார்வை எங்க இருக்க வேண்டும்? சுஜூது செய்கின்ற இடத்தை நோக்கியதாக இருக்கும். இப்போது இந்த இதனது கவுன்சிலிங் அது மாதிரி இந்த சில உளவியல் ரீதியான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன சொல்றாங்க என்றால், பார்வையை ஒருநிலைப்படுத்து. ஹிப்னோட்டிசம், மெஸ்மரிசம் எல்லாம் படிச்சு கொடுக்கிறவங்க சொல்றது, உன்னுடைய பார்வையை ஒருநிலைப்படுத்து, ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் பார்த்து கொண்டிரு. அப்படி பார்த்தால் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் என்று. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் பார்வையை ஒருநிலைப்படுத்துமாறு நமக்கு சொல்கிறார்கள். சுஜூது செய்யற இடத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டும். அதுல நம்ம கோட்டை விடத்தான் செய்யணும். நிறைய பேர் தக்பீர் கட்டிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவருடைய பார்வையை ஷைத்தான் அங்கிங்க திருடி கொண்டு போறார். முன்னால போறவர், பின்னால வாரவர், முன்னால் இருக்கிறவர். திடீர்னு தொழுது கொண்டிருக்கும் போதும் முன்சஃப்ல இருக்கிற யாருன்னு பார்க்கணும் போல தோன்றும் பார்ப்பார். ருக்குவுக்கு போனா காலை பார்க்கறது எல்லாரும். அத்தஹியாத்துல இருக்கும் போது அடுத்தவனுடைய விரலை பார்க்கிறது. அவன் விரல சேர்க்கிறான இல்லையாண்டு பேருக்கு எப்படி தெரியும்? அப்ப பார்க்க வேண்டியது யாருடைய விரல்? அத்தஹியாத்தில் இருக்கும் போது நம்முடைய விரலை தான் நம்ம பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த முறையில் நம்ம தொழுதால் தொழுகையில் ஹுஷூ வரும். தொழுகையில் ஹுஷூவோடு தொழுதால் தான் தொழுகையில் வெற்றி கிடைக்கும். அதே போல சுஜூதை நீட்டுவது, சுஜூதுல நிறைய துஆ செய்வது, வேக வேகமாக தொழுவது கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்வஉன் நாஸி ஸரிகத்தன் அல்லதி யஸ்ரிகு ஃபீ ஸலாத்தி. திருடர்களில் மிக மோசமான திருடன் தொழுகையில் திருடுபவன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தொழுகையிலும் திருட்டிருக்காங்க. அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லதி லா யுத்திம்மு ருகூஅஹா வலா சுஜூதஹா. ருகூஅையும் சுஜூதையும் ஒழுங்கான முறையில் பூரணமாக செய்யாமல் விடுவதுதான் தொழுகையில் மேற்கொள்ளக்கூடிய திருட்டு என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் ரீதியான அம்சங்கள், எப்படி கையை உயர்த்த வேண்டும், எப்படி கையை கட்ட வேண்டும், எப்படி ருக்கூக்கு செல்ல வேண்டும், எப்படி அத்தஹியாத்தில் உட்கார வேண்டும், இதற்கு கொடுப்பது போன்ற சேம் முக்கியத்துவம் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி ஹுஷூவை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளிலும் கொடுக்கப்பட வேண்டும். இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்தோமாக இருந்தால் தான் சல்லு கமரா ஐதுமூனி உசல்லி என்கின்ற இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தியவர்களாக மாறுவோம். அப்போது தொழுகையிலே நமக்கு ஹுஷூ வரும். 100% இல்லாவிட்டாலும் மேக்சிமம் ஹுஷூவோடு தொழ முடியும். சிலர் தொழ முடியாது என்று பிரச்சாரம் செய்து ஹுஷூவை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளை மேடைகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள்.